3-4 ஃபேக்டர்ஸ் சேர்ந்து தான் கோல்டு ப்ரைஸை ஏற்றிக்கிட்டே போகுது. இன்னும் கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவெல்லாம் வந்து கோல்டு வாங்கி நிறைய சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மாதிரி லாங்கர் டேர்ம்ல வந்து it can only give higher returns. வணக்கம், சொக்கலிங்கம் பழனியப்பன், டைரக்டர் பிரக்லா வெல்த் பிரைவேட் லிமிடெட். தங்கத்தினுடைய விலை வந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் 1 or 2 இயர்ஸாகவும் நம்ம வீடியோஸ்லையும் நீங்கள் பல இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. ஐசிஐசிஐ சிந்தன் ஹரியாவோட ஒரு இன்டர்வியூ போட்டிருந்தோம் ஒரு 10 மாதத்துக்கு முன்னால். அதனுடைய லிங்கை எல்லாம் வேணால் கீழே கொடுக்குறேன். ஸோ அண்ட் அதர் தன் தட் ஷார்ட்ஸு அது இது நிறைய போட்டிருந்தோம். அதாவது ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்குது கோல்டுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அது ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே உக்ரைன் இன்னும் ரஷ்யா வார் வந்துச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஹமாஸு, இஸ்ரேல் ஈரானு, அது மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸு. அப்புறம் எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய வட்டி விகித குறைப்பு, அது இப்போ ஜஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸுக்கு முன்னால் அது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது அமெரிக்கா வந்து ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது 0.5% வட்டி விகிதம் குறைச்சிருக்காங்க. இன்னும் அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துல இன்னும் குறைச்சி கிட்டத்தட்ட ஒரு 2-2.5% லாங் டேர்ம் பாண்டை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கவர்மெண்டுடைய பாண்டை. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கையிலேயே ஒரு பக்கம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அரசாங்கங்கள் இன்க்ளூடிங் இந்தியன் கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவெல்லாம் வந்து கோல்டு வாங்கி நிறைய சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லாஸ்ட் 3-4 இயர்ஸாக ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மத்திய அரசாங்கங்கள் இன்க்ளூடிங் இந்தியா, ரஷ்யா, சைனா, டர்க்கி எல்லாரும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 டன்னுக்கு மேலே பர் இயர் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸே வாங்குறாங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த அரசாங்கங்கள் வாங்கி குவிக்கிறது கோல்டை, தட் இஸ் த மெயின் டிரைவர், ஒன் ஆஃப் த மெயின் டிரைவர்ஸு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையில, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சு கொண்டே இருக்கையில் கோல்டை வச்சிருக்கிறதுக்கான ஹோல்டு பண்ணுறதற்கான லாபங்கள் அதிகரிக்குது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டு வந்து எனக்கு 5% கொடுக்குது, அமெரிக்கன் பாண்டு 4.5% 5% கொடுக்குது. இங்கே கோல்டு ஏன்னா கோல்டு வந்து ஒன்றுமே தராது, ரிட்டர்ன்ஸே தராது. ஸோ வேற இப்போ வந்து அமெரிக்கன் பாண்டு வந்து அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்தில் வந்து 2-2.5%க்கு வந்துடும். அப்போ வந்து நான் கோல்டை வாங்குறது பெட்டர் அப்படின்னு சொல்லி கோல்டுக்கும் போயிடுவாங்க. ஸோ இப்போ அதனால அந்த வட்டி குறைப்புனால வந்து கோல்டு வாங்குறவங்களும் அதிகமாயிட்டாங்க. அஃப்கோர்ஸ் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸு. ஸோ இது 3-4 ஃபேக்டர்ஸ் சேர்ந்து தான் கோல்டு ப்ரைஸை ஏற்றிக்கிட்டே போகுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ட்ரேடபிள் வேர்ல்டு லெவலில் வந்து when compared with the equity market, when compared with the bond market, அதனுடைய குவாண்டம் வந்து குறைவு. ஸோ ஸ்லைட்டாக யாரும் போய் டச் பண்ண ஆரம்பித்தாங்களே அது குதிரை மாதிரி வேகமாக ஓட ஆரம்பித்து விடும். அதுதான் இப்போ கோல்டு ஏறிக்கொண்டே இருப்பதற்கான முக்கிய காரணம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கன்டினியூ ஆகுமானா there is every probability as long as governments are buying gold, as long as interest rates, US interest rates எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வர்றது. நாட் ஓன்லி US, அதர் கண்ட்ரிஸ் நிறைய ஒரு 20க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து வட்டி குறைப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால இந்த as long as geopolitical tension is there, இதெல்லாம் கண்டினியூ ஆக கோல்டு இப்போ வந்து ப்ரெஷியஸ் மெட்டல், கோல்டு ப்ரைஸ் சேஃப் ஹேவன்னு சொல்லுவோம், அசட் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட் அப்படிம்போம். ஸோ அதனால இதெல்லாம் அதற்கு உண்டான குணாதிசயங்கள். அதனால கோல்டு வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கடந்த பட்ஜெட்டில் 2024 பட்ஜெட்டில் வந்து நமது நிதியமைச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோல்டு ஃபண்ட்ஸு 2 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா வர்ற லாபம் வந்து ஈக்விட்டி டாக்ஸேஷன் மாதிரியே தான் அதுவும் ஆகும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் 1 இயர் வச்சுருந்தீங்கன்னா 1 இயருக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா 12.5% வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். அதே மாதிரி கோல்டு ஃபண்டை வந்து 2 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய லாபத்துக்கு வந்து 12.5% தான் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வரும்னு அறிவிச்சிருக்காங்க. நாட் ஓன்லி கோல்டு ஃபண்ட்ஸு, கோல்டு ஃபண்டு, சில்வர் ஃபண்டு, இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸு எல்லாத்துக்குமே வந்து இந்த வரி விகிதம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படிங்கையில் எகெயின் தட் இஸ் வெரி வெரி அட்ராக்டிவ். ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து இப்போ ப்ரீவியஸ் இயரில் வந்து கோல்டு ஃபண்டு அல்லது சில்வர் ஃபண்டு எல்லாமே வந்து டாக்ஸேஷன் வந்து உங்கள் ஸ்லாப் ரேட்டில் இருந்துச்சு ப்ரீவியஸ் இயர்ஸில். ஸோ இப்போ அந்த ஸ்லாப் ரேட்லேருந்து கேபிட்டல் கெயின்ஸ் 2 இயர்ஸ் வச்சுருந்தா வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 12.5% தான். அப்படிங்கையில் வந்து இட் இஸ் வெரி வெரி அட்ராக்டிவ் ஃபார் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இது மாதிரி பல திசைகள்லேருந்து கோல்டுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்குது ரைட் நவ்.
எக்ஸப்ட் எஸ்ஜிபி சாவரின் கோல்டு பாண்டை வந்து இந்திய அரசாங்கம் வந்து நிப்பாட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆர் இட் இஸ் இந்த பைப் லைன் வாட் எவர் இட் இஸ். ஸோ ஃபர்தராக எஸ்ஜிபிஸ் ஒன்றும் வரல, மார்க்கெட்டில் வரல, ஏற்கனவே இருந்தது தான். ஸோ இப்போ அதில் உள்ள அட்வான்டேஜ் போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு ஃபண்ட்ஸு தான் இன்னும் மோர் அட்ராக்டிவ் ரைட் நவ். 2 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கையில் உங்களுக்கு வந்து 12.5%. கோல்டு ETF வச்சுருந்தீங்கன்னா 1 இயருக்கு மேலேயே வந்து 12.5% கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல. பட் இதற்காக ஈக்குட்டி குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங்கர் டேர்மில் ஈக்குட்டி வில் பி த வின்னர். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் ஈக்குட்டி வில் ஆல்வேஸ் பி த வின்னர். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். அதனால் ஈக்குட்டி மேலே உள்ள நம்பிக்கையை நீங்கள் இழக்க வேண்டாம். அது வந்து ஆல்வேஸ் எவர் கிரீன்ங்கிற மாதிரி லாங்கர் டேர்மில் வந்து ஈக்குட்டி கேன் ஒன்லி கிவ் ஹையர் ரிட்டர்ன்ஸ். ஸோ அதனால் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறபடி பண்ணிக்கிட்டே இருங்க. கோல்டு வந்து ஆஸ் ஆல்வேஸ் வி சே ஒரு அசட் அலோகேஷன் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு 5% 10% வச்சுக்கலாம், அல்லது இது போன்ற சமயங்களில் சற்று கூடுதலாக வச்சுக்கலாம். நன்றி. மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.